ஒரே மரத்துல பலவிதமான பழங்களை பெற முடியுமாம். 40 விதமான பழங்களை தர ஒரு மரத்தை பற்றிய செய்தியை பார்த்து வியந்து போனேன். அதுக்கு கிராஃப்டிங்ன்ற ஒட்டுதல் முறையை ரொம்ப பொறுமையா முயற்சி பண்ண சாத்தியம்னு சொன்னாங்க. உடனே என் மனசுல வந்த வசனம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்பவைகளே. இந்த 9 கனிகளும் குணங்களும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியின் வாழ்க்கையில இருக்கணும். அதுக்கு கிராஃப்டிங் ஒட்டுதல் முறை செய்யப்பட வேண்டியிருக்கும். ஆமா, கிறிஸ்துவோடு இணைந்து ஒட்டப்பட்டு இருக்கணும். நாம கடவுளுடைய சாயல உருவாக்கப்பட்டப்ப நல்ல சுபாவத்துடன் தான் இருந்தோம். ஆனா பாவம் மனுக்குலத்தை மேற்கொண்டப்ப பாவ சுபாவங்கள் மனுஷனுக்குள்ள வந்துடுச்சு. அதனாலதான் நல்ல குணத்தோட இருக்க ஆசைப்படுறோம். ஆனா பாவத்தால அப்படி இருக்க முடியாம கஷ்டப்படுறோம். ஆனா இயேசு நமக்குள்ள வந்தா, நாம இயேசுவோடு ஒட்டப்பட்டா அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ள உருவாகி வளரும். கிறிஸ்தவன் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டும் கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள இல்லைன்னா கிராஃப்டிங் சரியா நடக்கலன்னு தானே அர்த்தம்.